சத்சங்கத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்றோம். எதற்காக தினமும் செய்யணும் அப்படின்னா, நம்முடைய மைண்டு, நம்முடைய புத்தி பல பிறவிகளாக கண்டிஷன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு அட்மாஸ்பியர், ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு முறை என்பது இருக்கும். அங்கே எல்லாமே வகை வகையாக கண்டிஷன் என்பது பண்ணிருக்காங்க. எந்த செயல் செய்தாலும், ஓ இவ்வளவு பெரிய வேலை இருந்தா என்னால முடியாதுப்பா, இவ்வளவு தீர்க்க காலமாக நான் கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னா என்னால முடியாதுப்பா, இத்தனை பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி லிமிட்டட்னஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்முடைய இயல்பு, ஆன்மாவின் இயல்பு என்ன அப்படின்னா, நம்முடைய சக்தியை, நம்முடைய ஞானத்தை, நம்முடைய அக வெளிச்சம், அதாவது இன்னர் லைட் எல்லாமே பார்த்தால் நமக்கே பயமாகும். அந்த அளவுக்கு அன்லிமிட்டடா இருக்கும். இந்த உலகத்திற்கு எவ்வளவோ அது மட்டுமே வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த சமூகத்தில் அந்த லிமிட்டட்னஸ் அப்படின்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பவுண்டரி என்பது போட்டிருக்காங்க. எவ்வளவு கீழ்நிலையா அந்த பவுண்டரி என்பது போட்டிருக்காங்க, எவ்வளவு லிமிட்டட்னஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்முடைய ஈகோ ஆக்டிவேட் ஆக்கி அந்த மொத்தமா ஹையஸ்ட் லைட், இன்னர் லைட் பாக்குறதுக்கு நமக்கு பயம் வருது. அந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்போ இந்த அளவுக்கு கீழ்நிலையில இருப்போமோ, எந்த வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுத்தாலும் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனாலும் எல்லாருமே நான் கிரேட் ஆகணும், நான் கிரேட்ன்றது எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. தட் இஸ் த ட்ரிக் ஆஃப் ஈகோ. ஆனா உண்மையமான கிரேட்னஸ் என்பது எப்போ தெரியுது அப்படின்னா, நம்முடைய அதாவது அக வெளிச்சம், இன்னர் லைட் என்பது நமக்கு அறிமுகமாகுமோ அப்போதான் அந்த அளவுக்கு நான் கிரேட்டா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா அந்த கிரேட்னஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம வணக்கம் சொல்றோம். எதுக்காக அப்படின்னா, எவ்வளவு கிரேட் அப்படின்னு சொல்லி நீங்க ரியலைஸ் ஆக்குறீங்களோ அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை நீங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நிறைய தியானம் பண்ணும்போது நம்ம முகத்தின் மேலே இருக்கும் நிறைய கவச்சங்கள், ஃபால்ஸ் மாஸ்க்ஸ் எல்லாமே எடுக்கப்படும். பயம் என்பது எடுக்கப்படும். அப்போ அந்த கிரேட்னஸ் என்பது அறிமுகம் படுத்துவார். எப்போ நாம அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்போமோ, அந்த மாதிரி நம்முடைய மைண்ட் ஃபைன் டியூன் ஆகுமோ, அப்போதான் நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன் என்பது வாங்குறதுக்கான ஒரு தகுதி என்பது நம்ம கைக்கு வருது. நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க, ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுங்க அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வராது. எதுக்காக அப்படின்னா, அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பயம் என்பது உள்ள இருக்கு. பயம் இருந்தால் ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வராது. ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வரல அப்படின்னா வேற உலகத்துல இருக்கிற எனர்ஜி ஆகட்டும், ஞானம் ஆகட்டும் கொண்டு வர முடியாது. ஒரு வாட்டி அந்த ஞானம் எல்லாமே கொண்டு வந்துட்டோம், அந்த எனர்ஜி எல்லாமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது நீங்க எடுத்துதான் ஆகணும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்குமே ஆயிருக்கு. அந்த அன்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் மூலமா தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாலும், ஐயோ என்னால முடியாதுப்பா, எனக்கு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, தொழில் சரியில்லை, காசு இல்லை, வண்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் எதுக்காக சொல்றாரு அப்படின்னு அந்த விதமான அன்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் இன்டைரக்டா ஸ்டாப் பண்றது. அதற்காக யாரு செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன் இருப்பார்களோ, யாரு என்லைட்டன்ட் மாஸ்டர் இருப்பார்களோ, அவருடைய ஆராக்குள்ள யாரெல்லாம் டச் ஆகிறார்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இக்னைட் அப்படின்றது கிடைக்குமாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் எல்லோரும் தியானத்திற்கு வருவாங்க. தியானத்திற்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய உள் ஒளி என்பது வெளியே தரப்படும். அதுதான் முக்கியமான நோக்கம். தியானம் எதுக்காக செய்யணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் கிரேட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஆனா உண்மையான கிரேட்னஸ் என்பது அறிமுகம் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார்களா? அதுக்கப்புறம் அந்த தொகுதி என்பது நம்ம கொண்டு வரணும். நம்முடைய பாடி மைண்ட் ரெண்டுமே அந்த அளவுக்கு இன்னர் லைட் என்பது வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு ஃப்ரீக்வன்சி தாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். சரியான சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும், வேற எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. சாத்வீகமான உணவு சாப்பிட்டால் பயம் என்பது 99% வராது. அசைவம் சாப்பிட்டால் அந்த விலங்கு, அந்த மீன், அந்த நண்டு, வண்டு, வேற என்னென்ன சொல்றீங்களோ அது எல்லாமே சாப்பிட்டால் அதோட பயம், லோயர் கான்சியஸ்னஸ்
லோயர் ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே நமக்குள்ள வரும்போது அதுவே நாம ஆகிறோம். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக ஆன்மீகத்தில் பயணம் என்றால் நிறைய பொறுப்புகள் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எந்த விதமான பொறுப்புகள்? இந்த உலக நன்மைக்காக நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றது தான் பொறுப்புகள். எதுக்காக செய்யணும் அப்படின்னா, அந்த இன்னர் லைட் என்பது நம்ம லைட் கிடையாது. இட்ஸ் எ குளோபல், இட்ஸ் எ யூனிவர்சல் லைட். யார் அந்த தகுதி என்பது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதற்கு தகுந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்கு வருவார்களோ, அந்த யூனிவர்சல் லைட் அப்படின்றது நம்முடைய இன்னர் லைட்டுக்கு கனெக்ட் ஆகி இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த இன்னர் லைட்டுக்காக வெயிட் பண்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாம வாங்கணும். அதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆன்மீக பயணம் என்றால், ஆன்மீக விழிப்புணர்வு என்றால் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொள்வதுதான். இந்த உலகத்திலேயே இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ஒரு மாற்றம், உள்மாற்றம் கொண்டு வரணும் எல்லார்லயும் அப்படின்னு முயற்சி செய்யறாரு அப்படின்னா அது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட் மட்டுமே. அது பிரம்மர்ஷி பத்ரிஜி சாரின் மூலம் ஆரம்பமாயிருக்கிறது. ஆழமான தியானம், ஆழமான ஞானம், ஆழமான உள்வெளிச்சம், ஆழமான சேவை நம்ம PSSMல தவிர்த்து வேற எங்குமே இல்லை மாஸ்டர், உலகத்திலேயே இல்லை. அதுக்காக மேக்சிமம் வாக்கின்ஸ் எல்லாமே PSSM மாஸ்டர் ஸ்கூலுக்குள்ளேயே நடக்குது. அவ்வளோ ஆக்செப்டன்ஸ் என்பது, அவ்வளோ எலிஜிபிலிட்டி என்பது இங்கேதான் இருக்கு. அந்த விதமான மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி தான் PSSMல பண்றார். யக்னங்கள், சக்கரங்கள். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்யணும். இந்த விதமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். நம்முடைய உள் வெளிச்சம் வெளியே கொண்டு வர ஒரே ஒரு வழி சத் சங்கம். நம்முடைய தூய்மையான இதயத்துடன், நம்முடைய தியான சக்தியுடன், எல்லாருடைய நன்மைக்காக நான் செய்வேன் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்துடன் நாம நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்தால் வெளியே யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்களுக்குள்ள மாற்றங்கள் என்பது கொண்டு வர முடியும். அதுதான் உண்மையான சத்சங்கம். இந்த விதமான பயணத்தில் இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.